இதுவரைக்கும் இஸ்ரேல் காசா மேல நடத்துற இந்த போர்ல 65,000 உயிர்கள் பறி போயிருக்கான். ஒரு உயிர்ல 2 உயிர்ல எல்லாமே உயிர் தான். 65,000 உயிர்னா சும்மாவா? ஹியூமனிட்டி பேஸ்ட்ல பல நாடுகளே உங்களுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நாடுகள், ஆஸ்திரேலியா, பிரிட்டன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழந்தைகள் எழுந்திருக்காங்க. மக்கள் எல்லாருமே அவதிக்கு ஆகுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எப்படியாச்சும் விடுதலை கிடைச்சணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் செலிபிரிட்டிஸ், பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கலந்துட்டு ஃப்ரீ பாலஸ்தீன் மக்களுக்கு விடுதலை கொடுங்க, இந்த ஒரு போர் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு போராட்டத்தோட காணொலியை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணே. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரணி நடக்குது, எதுக்காக அந்த பேரணி? நம்ம தமிழகத்துல பெரியாரிய உணர்வாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏராளமான இயக்கங்கள், கட்சிகள், சமுதாய நலம் விரும்பிகள் அவங்களெல்லாம் இந்த பேரணியில பங்கெடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில பங்கெடுத்திருக்கிறாங்க. எதுக்காக அந்த பேரணி? இந்த பேரணி மூலமா உலக நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த பேரணி முக்கியமாக நடக்குது என்னன்னா, அப்பாவி காசா மக்களுடைய உயிரை பலி வாங்குறாங்க இஸ்ரேல். அதாவது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரையும் அவங்க அணு குண்டு போட்டு வீசி இதுமாரிலாம் சாவடிக்கிறாங்க இல்லையா. ஒரு இரக்கம் இது வேணும், நான் அமைதி வேணும். அந்த இடத்துல அந்த போரை நிறுத்தினா அமைதி கிடைக்கும். அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. கஞ்சியோ ஏதோ குடிச்சு கூட காலத்தை ஓட்டுவாங்க. ஆனால் இதை தொடர்ந்து அடிக்கும்போது, அதாவது ஆயுதம் இல்லாத ஒரு அதாவது நிவாரணம், அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஆயுதம் இல்லாத ஒரு இது காசா நாடு. அது மேலே இதுமாரி தொடர்ந்து போர்க்கூடியது ரொம்ப அநியாயமான ஒரு செயல். இது முடிவுக்கு என்னென்னா, உலக நாடையெல்லாம் ஐநா சபை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அந்த போரை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா போரை விட அதிகமாக உணவு இல்லாமல் பசியில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க இல்லையா. அது இதை விட கொடுமை. அதனால் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அந்த போரை நிறுத்தத்துக்கு முயற்சி. பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த பேரணி ஒட்டுமொத்த யூத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கண்டித்தோம், அமெரிக்கருடைய கொடுங்கோல் ஆதிக்கத்தை கண்டித்தோம் இந்த பேரணி நடக்குது. இந்த பேரணியுடைய நோக்கமே யூத கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கூட்டம் நடந்தது. இந்த பேரணி மிகப்பெரிய வெற்றி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அனைத்து தரப்பு மக்களும் இதில் தமிழ்நாட்டில எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். இந்த குரல் இந்திய அரசுக்கு முதல்ல செவி சாய்ச்சி, இந்த இந்திய அரசு ஐநா மன்றத்தில் இன்னும் பிரதிபலிக்கணும், அந்த மக்களை மிகவும் பாதிக்காம இன்னும் இருக்கிற மக்களை பாதுகாக்கணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும். உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இந்த பேரணியில் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தைகளும் அதில் பார்க்கறதுலாம் நமக்கு ரொம்ப கண்ணீரும் கதருமா இருக்குது. அமெரிக்கா ஒரு ஏகோபித்த நாடு. அந்த நாடு உக்ரைனுடைய இதுக்கு அவ்வளோ கண்ணீர் சிந்துது, அவ்வளோ பிரச்சனை பண்ணுது. காசாவுடைய மக்களை எதுவுமே பேசலை, ஐநாவும் கண்டுக்கலை. அது எங்களுக்கு பொதுமக்களை எங்களுக்கு மிக வருத்தம். எழுநூற்றி 12வது நாளாக காசாவினுடைய யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த யுத்தத்தில் பார்த்தோம்னா இஸ்ரேல் ஒரு பெரிய வல்லரசு நாடு. அதுக்கு பல வல்லரசு நாடுகள் உதவி செய்யுது. ஒரு குட்டி பசங்க தான், சின்ன பசங்க மாதிரி தான் இவங்க. ஒரு 500 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காசாங்கிற ஒரு சின்ன நகரம் 712 நாளாக எதிர்த்துட்டு நிற்கிறாங்க. இன்னும் இஸ்ரேல் அந்த நாட்டை பிடிச்சிருந்தா தான் அவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்களே, வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்களே, அவங்களுடைய தேவைக்கு நிறைவேறி இருக்குமே. அப்போ நிறைவேறலைன்னா என்ன அர்த்தம்? காசா அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இன்னும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பொருள். அப்போ 712 நாளாக ஒரு பெரிய வல்லரசு நாட்டினால இந்த இளைஞர்களை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்க 712 நாளாக. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க.
நம்ம ஊர்லலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க இந்த ஆளுனால தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் 22 லட்சம் பேரும் ஹமாஸுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஒரு குட்டி காசா பகுதின்னு நீங்க சொல்றீங்க. இந்த போர் எதுக்கு தொடங்குனுச்சு? ஏன் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க? இந்த இடத்துல இந்த யுத்தம் நடப்பதனுடைய நோக்கமே அமெரிக்கா தான் இதுக்கு பின்னால இருக்குது. இஸ்ரேலுக்கு பின்னாடி இஸ்ரேலுக்கு பின்னால அமெரிக்கா தான் பின்னால் நிற்குது. ஏன்னாக்கா சுற்றில அரபு நாடுகள், இஸ்ரேலை சுற்றில 30க்கும் மேற்பட்ட அரபு நாடுகள் இருக்குது. இந்த அரபு நாடுகளை பயமுறுத்தி வைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நடுப்புற தனக்கு ஒரு தளம் தேவை அமெரிக்காவுக்கு. அந்த தளமாக பயன்படுத்தக்கூடிய இடம் தான் இஸ்ரேல். இஸ்ரேல் அங்கே இருந்தால் தான் அமெரிக்கா அங்கே இருக்க முடியும். அமெரிக்கா அங்கே இருந்தால் தான் அந்த 30 நாடுகள் 40 நாடுகள் அரபு நாடுகள்ல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பல லட்சம் கோடிகள் கப்பம் கட்டுறானே. இப்போ கத்தர்லாம் இப்போ வந்து 30,000 கோடிக்கு என்னமோ ஒரு ஃப்ளைட்டு கொடுத்தான். 3000 கோடிக்கு 30,000 கோடிக்கு ஒரு ஃப்ளைட்டு கொடுத்துட்டு போனாப்புல அமெரிக்காவுக்கு வந்துட்டு போனதுக்கு கிஃப்ட்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பெருங்கொண்ட தொகை வர்றதுனால தான் இது பொண்ணு விளையிற பூமி அமெரிக்காவுக்கு. அது என்ன பொன் விட்ட விடுற வாத்து, அதை எப்படி விட்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு மனசு வரும்? அதனால இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் எத்தனை மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க? எங்களுடைய கணிப்பில் வந்து ஒரு 67,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2.5 லட்சம் பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் வந்து 18,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. 460க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பசியினால இறந்து போயிருக்கிறாங்க. இவ்வளோ கொடுமை நடக்குது. உலக நாடுகள் ஏன் இதுக்கு வந்து ஒரு செவி சாய்க்கல? ஐநா போன்ற பெரும் ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இயக்கம் இதுக்கு ஏன் வந்து செவி சாய்ச்சு இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரல? ஐநா வந்து அது ஒரு ஆமாஞ்சாமி போடுற ஒரு குரூப்பு தான் அது. என்ன ஒரு ஒருங்கிணைந்த கட்சி கூட்டமைப்பு மாதிரி தான் அதில். அதெல்லாம் ஒன்றும் செயல்படாத ஒரு கூட்டம். அது இருக்கிற இடமே அமெரிக்காவில் இருக்குது. ஐநா சபை எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அப்புறம் அது என்ன செய்யும்? அந்த இடத்துக்குள்ள அந்த நாட்டுக்காரன் என்ன சொல்கிறானோ அதை தானே செயல்படுத்த முடியும். அதனால் ஐநாங்கிறது ஒரு அங்கீகாரம் மிக்க உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அமைப்போ அல்லது ஒரு இயக்கமோ அது ஒரு இதெல்லாம் கிடையாது. அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஐநா சபையினுடைய மதிப்பு இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு மதிப்பு இல்லாத ஒரு இடம் அது. வேதகனி வேதநாயகம். இவர் யுவா கிறிஸ்டி. நாங்கள் இறையியல் கல்லூரியை சேர்ந்தவங்க. கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி மனிதம் என்ற ஒன்றுக்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இந்த போராட்டத்தில் அதற்காக தான் கலந்து கொண்டோம். மனிதம் என்பது சமயத்தையும் சாதியையும் தாண்டினது. அது மறுபடியும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது இங்கே குறுகிய சூழலாக இருக்கலாம் அல்லது பன்னாட்டு சூழலாக இருக்கலாம். எங்கெல்லாம் மனிதம் கொலை செய்யப்படுகிறதோ, கடவுளின் பெயரால், சமயத்தின் பெயரால், ஜாதியத்தின் பெயரால் எங்கெல்லாம் மனிதம் கொலை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்ம ஒன்று கூடி அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இங்கு வந்திருக்கிறோம். நாம் இணைந்து இந்த விதமான இனப்படுகொலைகள் எங்கு நடந்தாலும் தொடர்ந்து எதிர்குரல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மனிதம் எப்பொழுதுமே மாண்பு பெற வேண்டும். நான் குருக்கள் லூத்ரன் தியாலஜிக்கல் காலேஜ்லேருந்து நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, முன்னாடி உட்காந்துருக்காங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க, ஆனாலும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இஸ்ரேல் பண்ணுறது படுகொலை வந்து எங்களால் தாங்க முடியல. இஸ்ரேல் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் ஒரு பலியாளுக்கு ஹிட்லருக்கு கீழே ஹாலோகாஸ்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்களுக்கு வந்து இன்னைக்கு அவங்க இப்படிப்பட்டவங்க மற்ற மக்கள் மீது கரிசனையாக அன்பாக இருக்கணும். ஆனால் அவங்க இன்னைக்கு பண்ணுற இன படுகொலை வந்து எங்களால் தாங்க முடியல. அவங்க பண்ணுறது பச்சை துரோகம், இன அழிப்பு வந்து எந்த மனிதனாலும் ஒத்துக்க முடியாது. முதல்ல நம்மெல்லாம் மனிதர்கள். அந்த பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க நாட்டில் அவங்க இருக்கிறது குற்றமா? அவங்க இடத்த அவங்களுக்கு போராடுறதுக்கு குற்றமா? இன்னைக்கு ஹமாஸ் வந்து ஒரு விடுதலை போராளிகள், அவங்க டெரரிஸ்ட் இல்லை. அமெரிக்கா அதோடைய உதவியே இஸ்ரேலுக்கு நிப்பாட்டினா உலகமே நிப்பாட்டி இருந்திருக்கும். அமெரிக்கா தான் இதுல கம்ப்ளிசிட் வித் திஸ் ஜெனோசைடு. அமெரிக்காவே வன்மையாக கண்டிக்கிறோம். இஸ்ரேவேலை நடத்துகின்ற நெத்தன்யாகும் வன்மையாக கண்டிக்கிறோம். பாலஸ்தீன மக்களோடு அவங்களுடைய நீதிக்காக போராடுவதற்காக நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இதில் பங்கு கொண்டோம். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நாங்கள் வந்து
ஊனமுற்றோர் காப்பகத்துல இருந்து வரோம். எங்களோட காப்பகம் வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்குது. நாங்க எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான். நாங்க ஏன் இந்த போராட்டத்துல கலந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன குழந்தைங்களை வந்து சாவடிக்கிறாங்க. 2வது வந்து நிறைய பாம் வச்சு எங்களை மாதிரி வந்து கை கால் இல்லாம நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. நாங்களே வந்து ஆக்சிடென்ட்டு பிறவி அப்படிலாம் இருந்து நாங்க ஆக்சிடென்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா வந்து நாங்க வந்து ஒரு சூழ்நிலையால இது பண்ணோம். நல்லா இருக்கிறவங்க அவங்களோட காரியத்துக்காக பாம் வீசி ஏன் எங்களை மாதிரி இன்னொன்னு ஒரு கூட்டத்தை வந்து வளர விட்டுறீங்க? இதை வந்து எந்த ஒரு இனத்துக்காகவும் இல்லை, மேற்கொண்டு வந்து மனிதர்களை வந்து அழிக்காம போரை வந்து சமாதானமா படுத்தி எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும். யாருமே ஊனமுற்றவர்களா எங்களை மாதிரி ஆகக்கூடாதுன்றதுதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு.